ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சோழன் நிலா ரெண்டு பேருமே பீச்சுக்கு வந்துடுறாங்க. இப்போ சோழன் நிலா கிட்ட புக்கே கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண உடனே நிலா இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு புக்கே எல்லாம் வாங்கி சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாமே சோழனுடைய கனவு. இனிமேலும் நம்ம தாமதப்படுத்துறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. முதல்ல நம்ம நிலா கிட்ட நடக்கிற விஷயத்த பத்தி சொல்லிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஏங்க உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் நமக்கு நடந்த கல்யாணம் எதிர்பாராத கல்யாணம் தான். ஆனா எப்ப முதல் முறையா உங்களை பார்த்தனோ அதுவும் இல்லாம அந்த சூரிய பண்ண தப்ப நீங்க தட்டி கேட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணீங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க. என் குடும்பத்தை ஒரு குடும்பமா மாத்தினது நீங்க தான். என்னுடைய அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு பாசமே இல்லாம நான் ஏதோ ஒரு மாதிரி தான் சுத்திட்டு இருந்தேன். இப்ப குடும்பம்னா பாசம், இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். இது எல்லாமே உங்களை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்பத்துல இருந்து எப்படியாவது உங்களை நான் என்னுடைய மனைவியை ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணேன்னு சொல்லி சோழன் அவங்களோட மனசுல இருக்க விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. இப்ப கூட ஏன் இந்த விஷயத்த சொல்லலாம் நீங்க கேட்கலாம். இந்த விஷயத்த இப்ப சொல்லலன்னா வேற எப்பவுமே என்னால சொல்ல முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே பேசி முடிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு நிலா கோவப்படுறாங்க. இப்ப நான் எங்க போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்க? வாழவந்தன் சார் கிட்ட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா உண்மையுமே அவங்க சொல்லிட்டாங்க. உங்களால எப்படிங்க இவ்வளவு போய் எல்லாம் ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு போய் சொல்லி வச்சிருக்கீங்க. நீங்கெல்லாம் என்ன மனுஷன் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதோ இல்லைங்க நான் என்ன போய் சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டதோ ஒரு ஆதார் கார்டு இல்லாம நான் எந்த அளவுக்கு அலைஞ்சு தெரிஞ்சிருக்கேன். மேரேஜ் எப்படி ரிஜிஸ்டர் ஆச்சு, இந்த மாதிரி 1008 கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். ஆனா இங்க எல்லாமே இப்படி சீட் பண்ணிட்டீங்களே நீங்கன்னு சொல்லிட்டு நிலா கேட்க, இல்லைங்க நான் சொல்ல வரத கேளுங்க. இல்ல நீங்க சொல்றது எல்லாம் நம்பிதான் இப்படி முட்டாளாக்கியிருக்க. உங்க வீட்டுல நான் தங்கணுன்றதுக்காக நீங்க எந்த அளவுக்கு சீப்பா கேவலமா நடந்திருக்கீங்க. இது எதுவுமே நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க எல்லாம் எப்படி இப்படி எல்லாம் மாறுனீங்கன்னு சொல்லிட்டு நிலா கண்டபடி பேசுறாங்க. சோழன் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. ஆனா நிலா அதை பத்தி காதுல கூட போட்டுக்கிறது கிடையாது. நிலா பயங்கர கோபத்துல சோழன் சொல்றது எல்லாமே பொய்ன்ற ஒரு எண்ணத்திலே இருக்காங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு தெரிஞ்சுங்க நடக்கிறதே வேற. இந்த போலியான கல்யாணத்தை உண்மையான கல்யாணமா மாத்திடலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது எப்பயுமே நடக்காது, ஒருபோதும் நடக்கவே நடக்காது. உங்களை ஒவ்வொரு முறையும் நம்பி நான் ஏன் போறது, இது என்ன புதுசுன்னு சொல்லி நிலா பயங்கர கோவப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.